உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த ஜெயிலர் 2 படத்தில் ஒரு முதல் பாடல் ஃபஸ்ட்டு சிங்கர் ரிலீஸ் ஆச்சு. அதை பற்றி எதுவுமே பேசலையேன்னு நம்மளை நிறைய பேர்லாம் கூட கேட்டிருந்தாங்க. ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த பாட்டு மேலே. ஏதோ அல்லம்பல போலே அப்படின்னு பூர்ணா செம்ம ஆட்டம் ஆடிருந்தாங்க. ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது என்னவோ அப்படியே சப்புன்னு ஆகி போச்சு. ஒருவேளை ரஜினிகாந்த் அந்த பாட்டில் எங்கேயும் ஆடாதனால சும்மா அப்படி நின்றுட்டு போயிருந்தார். ஏதாவது லாஸ்ட்டில் ஒரு பஞ்ச் டைலாக் கூட ஏதாவது கொடுத்துருக்கலாம் போல இருக்குது. ஆனாலும் அந்த பாட்டு வைப்பாக இருந்தது. உண்மையிலே அதனுடைய அர்த்தங்கள்லாம் என்னன்னு தெரியல. அல்லம்புல போலே பல்லம்புல போலேன்ட்டு மலையாள படலாம், வங்காள படலாம் அப்படிலாம் தெரியல. அதுக்கு கூட தமிழ் வரிகள் தாங்கன்னு அருண்ராஜ் காமராஜா சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடி பூர்ணா ஒரு பெரிய ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. எனக்கு இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கிறேன், இவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அந்த ஒரு பாட்டு என்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுச்சு. அதுக்கு முழுக்க காரணம் ரஜினி சார் தான் அப்படின்னு. ஏன்னா பூர்ணான்ற அந்த பேரை டிக் செய்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அது என்ன காரணம் ஏதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க. காவாலா சாங்கு தமன்னாவுடைய சம்பளம் என்னன்னு தெரியும். தம்லா அந்த சமயத்தில் பெரிய பீக்கில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா அவங்களுக்கு கொடுத்ததா ஒரு தகவல் இருந்தது ஜெயிலரில். அந்த பாட்டு அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த காவாலா பாட்டுக்கு பிறகு தமன்னா பல கோடி சம்பாரிச்சிட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா உண்மையாங்க. ஏன்னா அந்த பாட்டு நார்த்து முழுக்க பெரிய ஹிட்டு. இங்கே நார்த்தில் என்னென்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள், நடிகர்கள், பெரிய வீட்டு கல்யாணம், கோட்டீஸ்வரர்களுடைய கல்யாண நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நடிகைகள் பிரபலமானவர்கள் அவங்க நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடினா அவங்களுக்கு சம்பளம் 1 கோடி ரூபாயிலேருந்து ஒரு 4 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி. அப்படி தமன்னாவை கூப்பிட்டாங்க. அத்தனை பேர் என்னென்னா இந்த காவாலா சாங் கார்டை சொல்லி கூப்பிட்ருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா 2 கோடி, 2.5 கோடி, 3 கோடி. எங்கே பார்த்தாலும் பாம்பேயில், பாம்பே, பூனே காவாலா சாங்கில் அப்படி ஒரு ஆட்டம். அதாவது படத்தில் ஆடிட்ட பிறகு தமன்னா ஆடினது அதே போல் தான் மனசில் ஆயோ பூஜா ஹெக்டே ஆடிருந்தாங்க. எங்கள் பூஜா ஹெக்டே, தமன்னா இப்படி பெரிய ஹை ரேஞ்சில் சம்பளம் கொடுத்து கொண்டு வந்த சன் பிக்சர்ஸ் பூர்ணா மாதிரி ஃபீல்ட் அவுட் ஆன இவங்களையும் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா ஒரு ஸ்ரீலீலாவையோ அல்லது வேறு யாரையாவது இன்றைக்கி பீக்கில் இருக்கிறவங்க கொண்டு ஆட வச்சிருக்கலாம்ன்ற ஒரு கேள்வியெலாம் இருந்தது. பூர்ணா தான் இந்த சாங் காரணம்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டிக் செய்தது உண்மை. அவருடைய அந்த இதுலேயே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா முழுக்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாராட்டு, வாழ்த்து, நன்றி அப்படின்னு அவங்க பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா பூர்ணாவுக்கு இது ரீஎன்ட்ரி மாதிரி கூட சொல்லலாம். பல வருடங்களுக்கு முன்னாடி கூட சொல்லலாம். இந்த ஃபிலிம் சேம்பர் தேட்டர்னு அண்ணா மேம்பாலம் கீழே ஒரு தேட்டர் ஒன்று இருந்தது. அந்த தேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஆடியோ லான்ச். அதில் அந்த படத்தோடைய ப்ரொடியூசராக ஒரு புதுசாக அவர் ஊரில் கொஞ்சம் தாட் போட்டுன்னு இருப்பார் பொழுது. அவர் ஏதோ ஒரு தலைவராக இருந்திருக்கார் பொழுது மைக்கு பிடிச்சின்னு பயங்கர ஆர்வ கோளாறில் இந்த தம்பி கேமரா எப்படி பண்ணியிருக்கு தெரியுமா, அந்த தம்பி எடிட்டிங் எப்படி தெரியுமா பண்ணியிருக்கு, எல்லாரையும் சகட்டு மாரிக்கு தம்பின்னு ஒன்றும் தவறாக பேசலை, பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருக்காரு. அவனை பாரு அந்த கதாநாயகன்டே இங்கே வாடா நான் வளர்த்த பையன் அப்படின்ற அளவுக்கு ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு 50-60 படம் பண்ண மாதிரி அவர் ஒரு ஆர்வத்தில் பணம் போட்டு அவர் பேசிக்கிட்டே இருந்தார், இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த மியூசிக் டைரக்டர் பற்றிலாம் தம்பி சொல்லிகிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தம்பி நான் காமராசு ஒரு 5 பாட்டு எழுதியிருக்காரு. அந்த தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பாட்டும் முத்தான பாட்டுன்னு நாங்களாம் உட்காந்துட்டு இருந்தோம். மறுபடியும் ஒரு முறை என்னடா பேர் சொல்கிறாருன்னு பார்த்தா மறுபடியும் என்ன பண்ணார், தம்பி நான் காமராசு அப்படின்னார். முன்னே இருந்த ஒரு சீட்டில் இருந்த ஒருத்தர் அப்படியே மெல்ல எழுந்து அப்படியே வெளியே போய்கிட்டே இருந்தார். அவர் தான் பாடலாசிரியர் மறைந்த நான் காமராசு. என்னென்னா எம்ஜிஆருக்கே பாட்டு எழுதினவர். எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் அரசவை புலவராக இருந்தவர். அங்கே பல இட்பாட்டுகளை எழுதியிருக்காரு. மிக குறிப்பாக கருப்பு மலர்கள்ன்ற ஒரு புது கவிதை எழுதி அசத்தினவர். திருநங்கைகள் பற்றி ஒரு கவிதை 40-45 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதினவர். அப்படியாப்பட்டவர் தம்பி யாருன்னே பார்க்காம ஆர்வ கோளாறில் தம்பின்னு சொன்னால் அவர் பாட்டு வெளியே கிளம்பி அப்புறம் எல்லாரும் போய் சமாதானம் பண்ணி அப்புறம் அவரே போய் சார் உங்களை நான் பார்த்ததே கிடையாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கூட்டின்னு உட்கார வச்ச சம்பவங்கள் நேரடியாக பார்த்தோம். எதுக்கு சொல்கிறவர்னா, இயக்குனர் மிஸ்கின் எந்த விழாவுக்கு போனாலும் தம்பி யாரா நீ, அவனே உன் படத்தை நான் பார்த்ததே கிடையாது, நான் அந்த படத்தை ஒரு பெரிய ஹீரோ உட்கார வச்சுக்கிட்டு
அவருடைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு உன் படத்தை ஒன்று கூட நான் பார்த்தது கிடையாது. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சகட்டு மேனிக்கு பேசுறது, அபிநயமனன்னு சொல்றது, வாய்க்கு வந்ததை உளர்றது மேடையில், இந்த கும்மிருட்டிலும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இப்படி அட்ராசிட்டி பண்ணுறது அவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. அது சம்மந்தமாக விமர்சனம் வந்தாலும் அது சம்மந்தமாக என்ன சேனலில் பேசுனா நான் ஐ டோன்ட் கேர், நான் என் கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு அவர் அதை மாற்றிக்கவே மாட்டார். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டெவில்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து பூர்ணா நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோடைய இசையிலி விட்டு விழா பிரசாத் லேபில், சாலிகிராமத்தில் இருக்கிற பிரசாத் லேபில் நடந்தது. அப்போ நடந்தப்போ அவர் பேச ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே அப்படியே பூர்ணாவே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, பூர்ணா வந்து எனக்கு ஒரு அம்மா, ஒரு தங்கை, ஒரு அக்கா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வளர்ப்பு தாய், ஒரு செவிலித்தாய், இப்படியா சொல்லிட்டு வந்தவர், அடுத்த ஜென்மத்தில் நான் பூர்ணாவுடைய வயிற்றில் மகனாக பிறக்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை, நான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பற்றி 2 பேரையும் பற்றி தப்பு தப்பாக எழுதுறீங்க, தப்பு தப்பாக பேசுகிறீங்க, இது வந்து ஒரு தாய்க்கும் மகனுக்குமான உறவு, எப்படியாப்பட்ட உறவை நீங்கள் வந்து கொச்சப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பயங்கர சென்டிமெண்ட்டாக பேசி அடிச்சு இது பண்ணோன்னு எல்லாரும் நெகிழ்ந்து போயிட்டாங்க. பூர்ணா பேசவே இல்லை, அழுது 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 இந்த மைக்கை பிடிச்சி கடைசியில் பேசாமல் மைக்கே வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா சவரக்கத்தின்னு ஒரு படம், அந்த படத்தில் பூர்ணா நடிச்சிருந்தாங்க. இந்த பூர்ணாவை வந்து மொட்டை அடித்து இதை பண்ணி அப்புறம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அது அந்த சமயத்துலேயே அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்லேயே பயங்கரமாக பேசி அவருக்கு தான் தெரியுமே அது. ஏன்னா அந்த மொட்டை அடித்த பூர்ணாவை பார்த்து நாங்களாம் கூட இது பண்ணுவோம். எப்போ இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாக சொல்ல எப்படியாப்பட்ட நடிகையாக இருந்தாங்க இவங்க. இந்த முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு அந்த படம் தான். ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு விஜய் வந்திருந்தார். வந்து அசீனுக்கு போட்டியாக இவங்க வருவாங்க பாருங்கள் நீங்கள் அப்படின்ட்டு ஒரு இதுவை பற்ற வச்சுட்டு போயிட்டார். ஏன்னா அசீன் வந்து அந்த நேரம் பயங்கர பீக்கில் இருக்காங்க. வந்து ஆக்சுவலாக பூர்ணாவை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அசீனுடைய கால் ஷீட் கிடைக்காத கடுப்பில் தயாரிப்பாளர் அதே சாயலில் உள்ள ஒரு நடிகை வேணும்னு மலையாளத்தில் இவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கொண்டு வந்துட்டாங்க. விஜய் அதை சொல்லிட்டார். அப்புறம் பல பேட்டிகளில் வந்து பூர்ணா என்னன்னா, நான் எப்படியாவது விஜய் சார் படத்தில் ஒரு படத்துலையாவது நடிச்சிடணும் அப்படி பார்த்தா நடிக்க முடியல. அது அந்த கனவு இல்லை, நான் முடியாமலே போயிடுச்சு. வந்து ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அஸ்வினுடைய சாயலில் தான் இருப்பாங்க. அதன் பிறகு ரொம்ப நாள் கழிச்சு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக அப்புறம் அதுவாக வந்து நடிக்க ஆரம்பித்து இப்போ திருமணம் பண்ணி துபாயில் போய் செட்டில் ஆயாச்சு. துபாயில் போய் செட்டில் ஆகிட்டு அங்கே ஒரு டான்ஸ் ஸ்கூல்லாம் வச்சு, பூர்ணா அந்த அளவுக்கு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. அவங்க டான்ஸ் ஸ்கூல்லே வச்சுருக்காங்க. என் கணவர் தான் எனக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு வாய்ப்பு ஜெயிலர் 2ல் வந்த உடனே நான் என் கணவர்கிட்ட கேட்டேன், முதல் வேலையாக நீ கிளம்பி போய் அந்த சாங்க்கு ஆடு, இது ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே பண்ணாது அப்படின்னு. எனக்கு என்னன்னா அந்த காவாலா மனசுலாயோ இந்த பாடல் மாதிரி இந்த பாட்டு பெருமளவில் இட்டாவலையே அப்படின்ற ஒரு வருத்தம், அதுக்கு காரணம் பூர்ணாதானா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அதே வேளையில் எங்கள் அக்டோபர் 15ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்குள்ளே இந்த பாட்டு எத்தனை முறை போட போகிறாங்க, எத்தனை முறை இந்த ரசிகர்கள் கேட்க போகிறாங்க, கொண்டாட போகிறாங்க பாருங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயிலர் 2ல் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்ததுக்கு காரணம், இன்னொரு காரணம் மிதுன் சக்கரவர்த்தி, இந்தி நடிகர். ஏன்னா இதே படத்தில் மோகன்லாலும் சிவராஜ்குமார் ஜெயிலர் 1ல் நடித்து அவங்களும் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காங்க. கெஸ்ட் ரோலால் அது கேரக்டராக தெரியல. மிதுன் சக்கரவர்த்தி ரொம்ப விருப்பப்பட்டு நான் வந்து ரஜினி சார் கூட நடிக்கணும், நடிச்சே தீரணும்னு சொல்லி அவர் அந்த வாய்ப்பை கேட்டு வாங்கி பெற்றிருக்கிறார். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா மிதுன் சக்கரவர்த்தி மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒரு நடிகராக இருந்தாலும் பாலிவுட்டில் அவரை வந்து என்ன சொல்லுவாங்க, வந்து இப்போ ஏழையினுடைய ஊட்டி ஏற்காடுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுமாரி ஏழையின் அமிதாப் பச்சன் அவருக்கு வந்து பேரே உண்டு. அமிதாப் பச்சனுடைய கால்ஷீட் கிடைக்காதவங்களாம் மிதுன் சக்கரவர்த்தி வச்சு படம் பண்ணுவாங்க. அவருடைய ஆரம்ப காலமே எடுத்திங்கன்னா மிதுன் சக்கரவர்த்தி அவர் நடிகரானதே பெரிய இதுவுங்க அது. ஏன்னா 70 காலகட்டங்களில் வெஸ்ட் பெங்காலில் நக்சல் இயக்கம் வந்து பெருமளவில் வந்து கொடி கட்டி பறக்குது, மூளைக்கு. இந்த இளைஞர்கள்லாம் வந்து அப்படியே நக்சல் இயக்கத்துக்குள்ளே கூப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே. அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இயக்கத்தில் போய் சேர்ந்துடுறாரு. மிதுன் சக்கரவர்த்தி இயக்கத்தில் சேர்ந்து அங்கே காட்டில் ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க குடும்பத்துக்கு பெரிய சிரமமாக இருக்குது. டெய்லி வந்து போலீஸ் விசாரிக்கிறதும், பையன் எங்கன்னு கேட்குறதும், என்னடா எங்கே போனால் எது போனான்னு தெரியல. இது மாதிரி செல்ஃபோன் வசதிலாம் கிடையாது. அவருடைய அண்ணன் வந்து இறந்து போகிறார் ஒரு விபத்தில் இறந்து போனவுடனே அவரை பார்க்க வந்தவர் வந்து இந்த குடும்ப பாசம், இந்த பாசத்துக்கு முன்னாடி நம்ம போய் காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த இயக்கத்திலேருந்து வெளியே வந்துடுறாரு. வந்துட்ட பிறகும் போலீஸ் தேடிக்கிட்டு இருப்பாங்கல்ல, விட மாட்டாங்கல்ல, கேஸ் இருக்குல்ல,
அப்படி போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஏதாவது வந்து ஊருக்கு இவர் அனுப்பிச்சு வைக்கணும். இப்போ ஃபாரின் அனுப்புகிற அளவுக்குலாம் வசதி கிடையாது, அவங்களுக்கு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்படின்னு இந்த பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு விளம்பரம் ஒன்று வருது. அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க, அவங்க வர சொல்லிடுறாங்க. செலக்ட் ஆகிறார், பூனேயில் போய் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிடுறாரு. படிச்சுட்டு அப்படியே பாம்பேக்கு போய் வாய்ப்பு தேடுறாரு. வாய்ப்பு தேடின பிறகு அவருக்கு அந்த பாலிவுட்டில் கருப்பு நிறம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாநிறம் கருப்பு நிறம், அந்த நிறத்தை வச்சு அவரை கேலி பண்ணுறாங்க. இந்த ஸ்கின்னை வச்சு நீ எப்படி வந்து நடிக்க வந்து வாய்ப்பு கேட்கலாம், இந்த ஸ்கின்னை வச்சு இது பண்ணால் இதே மாதிரி அவரை வந்து உருவ கேலி பண்ணுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. அவரை மீறி சின்ன சின்னதாக நடித்து வந்து அவர் வந்து ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை பெற்றுறாரு. இதே அவமானம் தான் ரஜினிக்கும் ஏற்பட்டிருக்குது ஆரம்ப கட்ட காலங்களில் பாலிவுட்டில். இந்த உருவத்தை நீ கருப்பாக இருக்கிறீ, நீ வந்து இங்கே வந்து நடிக்க வந்துட்ட நீ, அப்புறம் வந்து மதராசி, இப்படியெல்லாம் சொல்லி இது பண்ணது வந்து அதை வந்து ரஜினிகாந்தும் மிதுன் சக்கரவர்த்தியும் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விழாவில் அது. அதனால் ரஜினிகாந்த் மீது மிதுன் சக்கரவர்த்திக்கு ஒரு தனி பாசம் உண்டு. குறிப்பாக தமிழ் நடிகர் நடிகைகள் மீது அவருக்கு ஒரு பெரிய இது உண்டுங்க. ஏன்னா மிதுன் சக்கரவர்த்தி நினச்சா இந்தியாவில் எங்கே வேணாலும் எவ்வளோ வேணாலும் இடம் வாங்கலாம், ஹோட்டல் வாங்கலாம். அவர் அந்த காலத்திலே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஊட்டியில் அவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டி வச்சுருக்காரு, ஸ்டார் ஹோட்டல். அப்போலாம் வந்து ஊட்டியில் படப்பிடிப்புக்கு போனால் எங்கே தங்குறீங்க அப்படின்னா மிதுன் சக்கரவர்த்தியோடைய ஹோட்டலில் தங்குறோம் அப்படின்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இன்னும் கேட்டால் நிறைய இந்த ரம்பா, ஸ்ரீதேவி, இந்த சவுத் இந்தியாவிலேருந்து போகிறாங்கல்ல நடிகைகள், அவங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்குறவர் வந்து மிதுன் சக்கரவர்த்தி தான். அப்போல ஏங்க வந்து ரம்பா ஒரு சொந்த படம் ஒன்று எடுத்தாங்க, 3 ரோசஸ்ன்னு. ஜோதிகா, ரம்பா, அப்புறம் வந்து லைலா 3 பேரும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் எடுக்கிறதுக்குள்ளே ரம்பா பட்ட அவஸ்தை இருக்குது பாருங்கள். சொத்தெல்லாம் விற்று அவ்வளோ கடனை வாங்கி அந்த படத்தை முடிக்க முடியாத லெவலில் இருந்தபோது அதுக்கு ஏதோ ஒரு ப்ரொமோஷன் வேணுன்றதுக்காக மிதுன் சக்கரவர்த்தி வந்து ஃப்ரீயாக டான்ஸ் ஆடி கொடுத்துட்டு போனார். அது அந்த ஷூட் கூட எங்கே பண்ணாங்கன்னா இன்றைக்கி க்ரீன் பார்க் ஹோட்டலாக இருக்குது வடபழனி. அப்போ வந்து விஜயவாகினி ஸ்டுடியோட அந்த ஃப்ளோரில் தான் அவர் வந்து இந்த 3 பேரோட ரம்பா, லைலா, ஜோதிகாவோட ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி 10 பைசா சம்பளமே வாங்கலை. இதுக்கு எதுக்குன்னா சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் மேலே அவருக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை உண்டு, அவங்க மேலே ஒரு தனி பாசம் உண்டு. அவர் இந்த படத்தில் ஜெயிலர் 2ல் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அந்த ரோல் மிதுன் சக்கரவர்த்தி திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அதாவது திரும்பனா சவுத் இந்தியன் ஃபிலிமில் ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி வந்து அவர் கலக்க போகிறாரு இந்த வயசில் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இதுக்கிடையில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, சிரிக்கலில் நம்ம நடந்தாலும் நடக்கலாம். வந்து அடுத்த ஜனாதிபதியாக ரஜினிகாந்த் ஆக போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் போயிட்டுருக்கு. என்னங்க இது அப்படின்னும் போது, இது விரும்புவாரா, இது அவர் ஏற்றுப்பாரா? அப்படியேப்பட்ட வாய்ப்பு 96லே வந்து முதல்வர் நாற்காலி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக நீங்கள் வந்து உட்காருங்கன்னு சொல்லி அவரை சேரில் எடுத்து போய் உட்கார வைக்க போனாங்க. அதையெல்லாம் விட்டு வெளியே வந்தவர் அவர். இப்போ ஜனாதிபதி ஆசை அவருக்கு ஓகேவா? ஏற்கனவே கவர்னர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, டைரெக்டாக ஜனாதிபதிக்கு. அவர் பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசுடன் ஒரு நல்ல உறவில் இருக்கார். அவர் எங்கேயுமே வந்து பிஜேபி அரசு விமர்சனம் பண்ணது கிடையாது. ரஜினிகாந்த் தான் சங்கின்னு போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் இது சாத்தியமா அப்படின்னா 2027 வருகிற 2027 ஜூலை 24 வந்து இப்போ இருக்காங்களே ஜனாதிபதி திரௌபதி முர்மு, அவங்களுடைய அந்த பதவி காலம் முடியுது. இப்போ அடுத்த ஜனாதிபதி யாருன்னா ரஜினிகாந்தை உட்கார வைக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் விஜய் சிஎம் ஆகிட்டார். சிஎம் ஆன பிறகு வந்து ரஜினிகாந்துக்கு பொறாமை ஆயிடுச்சு. வாழ்த்து சொல்ல, பதவியேற்பு விழாவில் போய் கலந்துக்கல, அவர் ஒரு சங்கி, அவர் ஒரு பிஜேபியோட கைக்கூலி, இப்படிலாம் சொன்ன பிறகு வாங்க உங்களை ஸ்ட்ரைட்டாக போய் ஜனாதிபதியாக நாங்கள் ஆக்கிடுறோம் அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. இதை ஏற்றுக்கொள்வாரா? இது டாக் தானா? இது உண்மையிலே இதுக்கான ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கா? ஒருவேளை அப்படி 2027 ரஜினிகாந்த் ஜனாதிபதி ஆகிறார் அப்படின்னா ரஜினி கமல் நடிக்கிற அந்த படம் ப்ராஜெக்ட் வந்து விரைவில் முடிக்கப்படுமா அல்லது கைவிடப்படுமா அப்படின்ட்டு இனி வரும் காலங்களில் வந்து தெரியும். இதை தாண்டி ஜெயிலர் 2 அடுத்த அப்டேட் வரும்பொழுது தான் அந்த படத்திற்கான ஐப் அதிகமாகும் என்பதில் ரஜினிக்கே தெரியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.